நாம இப்போ இன்ஸ்டாகிராம திறந்தாலே பாடகர் சத்யன் பாடிய ரோஜா ரோஜா பாடல் தான் ட்ரெண்டிங்கா ஓடிட்டு இருக்கு. உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன. ஓர் நாள் உனை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன. நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே. மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும். வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும். உடல்கள் தான் ரெண்டு, உணர்வுகள் ஒன்று. ரோஜா 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 ரோஜா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய பாடகன் சத்யன். 26 வருஷத்துக்கு அப்புறமா இந்த பாட்டு உங்க எல்லாரையும் சேர்ந்துருக்குங்கன்னு நினைக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு நீங்க எல்லாரும் காட்டின சப்போர்ட், லவ், எனக்கு சொல்றது வார்த்தைகள் இல்லை. ஆக்சுவலி நான் ரொம்ப ஒரு ஓவர்வெல்ம்டான ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறேன். உங்க எல்லாருக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. உங்களோட இந்த அன்பு, இந்த அன்கண்டிஷனல் லவ், சத்தியமா சொல்றேன், தேங்க்யூ ஸோ மச். அவங்க அத்தனை பேரோட பாதங்களையும் தொட்டு நான் வணங்கிக்கிறேன். இந்த பாட்டோட இன்னும் பெட்டரான வேர்ஷனை ஒரு ரீலாவே நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்றேன். எப்பவுமே உங்களோட ஆதரவும் சப்போர்ட் எனக்கு தேவை. இது உங்களுடைய பாடகன் சத்யன். நம்மளோட உழைப்பு ஒரு நாளும் வீணா போகாது, அதுக்கான அங்கீகாரம் ஒரு நாள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ பாடகர் சத்யனுக்கு நடந்திருக்கு. சில வருஷத்துக்கு முன்னாடி அவர் பாடின ஒரு பாடல் இப்போ இணையதளத்துல ட்ரெண்ட் ஆகி ரசிகர் பட்டாளத்தை குவிச்சிட்டு வருது. அது மட்டும் இல்லாம சத்யனுக்கு பலருமே பாராட்டுக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. 1999ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் வெளிவந்த படம் தான் காதலர் தினம். இந்த படத்துல ஏ.ஆர். ரகுமான் இசையில உன்னி கிருஷ்ணன் குரல்ல இடம்பெற்றிருந்த ரோஜா ரோஜா பாடலுக்கு இப்போ வரைக்குமே ரசிகர்கள் மத்தியில மவுசு குறையலன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரோஜா ரோஜா பாடல் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஒரு நிலையில கடந்த சில நாட்களா ஒரு இளைஞன் ரோஜா ரோஜா பாடலை கச்சேரியில பாடின வீடியோ இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங் ஆகிட்டு வருது. யாருடா இது, இவ்வளோ அசால்ட்டா சூப்பரா பாடுறது, யாரா இந்த பையன் இப்படி பாடுறான் அப்படின்னு கேட்டு அந்த வீடியோவை எல்லாருமே வைரலாக்குனாங்க. இந்த ஒரு நிலையில தான் அந்த வீடியோல இருக்கக்கூடிய பையன் பாடகர் சத்யன் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. சொல்ல போனா சத்யன் பிரபல பின்னணி பாடகர். இவரு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு பல மொழி பாடல்களை பாடியிருக்காரு. குறிப்பா தமிழ்ல மட்டுமே சுமார் 200க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காரு. இவரு 2004 வெளிவந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்துல வரக்கூடிய கலக்க போவது யாரு பாடல் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாரு. தொடர்ந்து அறிந்தும் அறியாமலும் படத்துல சில் சில் மலையே, பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்துல பாசு 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 அப்படின்ற நிறைய வெற்றி பாடல்களை பாடியிருக்காரு சத்யன். குறிப்பா துப்பாக்கி படத்துல குட்டி புலி கூட்டம், கழுகு படத்துல ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், மாற்றான் படத்துல தீயே தீயே அப்படின்னு நிறைய பாடல்களை பாடியிருக்காரு. தன்னோட கடின உழைப்பாலையும் திறமையாலையும் தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிருந்தாலுமே சத்யனை பத்தி யாருமே பெரிய அளவுல கண்டுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். சொல்ல போனா பாடகர் சத்யன் தன்னோட திறமைய மேடை பாடகரா தான் முதல்ல ஆரம்பிச்சாரு. அப்போ சங்கரின் சாதன பறவைகள், லக்ஷ்மண் சுதி போன்ற இசை குழுக்களோட இணைஞ்சு பல மேடை நிகழ்ச்சிகள்ல பாடியிருக்காரு. அப்படி ஒரு நிகழ்ச்சியில 1999ஆம் ஆண்டு ரோஜா ரோஜா பாடலை சத்யன் பாடியிருக்காரு. இப்போ சத்யன் பாடிய அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலாகிட்டு வருது. காதலர் தினம் படத்துல இடம்பெற்ற இந்த பாடலை அவ்வளோ அசால்ட்டா எந்த ஒரு சிரமமுமே இல்லாம பாடியிருக்காரு. இதை பார்த்த எல்லாருமே சத்யனுக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இது சத்யனோட குரலுக்கு இருக்கக்கூடிய தனித்துவமான ஈர்ப்பை மறுபடியும் நிரூபிச்சிருக்கு. ஒருத்தரோட உழைப்பு ஒருபோதுமே வீணாகாது அப்படிங்கிறதுக்கு பாடகர் சத்யன் ஒரு சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். பல வருஷங்களா இவருடைய திறமை பெருசா பேசப்படாத நிலையில இப்போ ஒரு வீடியோ மூலமா சத்யனோட குரலோட சிறப்பு உலகமெங்கும் உள்ள ரசிகர்களை சென்றடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பாடல் மூலமா சத்யனுக்கு ஏராளமான ரசிகர்கள் பட்டாளமே உருவாகி இருக்காங்கன்னு சொல்லலாம். இது சத்யனுக்கு கிடைச்ச அங்கீகாரம் மட்டுமல்லாம திறமையான கலைஞர்களுக்கு எப்போதுமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கு.
ஆனா சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில சத்யன் வந்து தன்னோட வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாரு. அது என்னன்னா, அவரு 200க்கும் மேற்பட்ட பாடல்களை வந்து பாடியிருந்தாலுமே சரியான அங்கீகாரமும் வாய்ப்புகளும் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. கொரோனா காலகட்டத்துல யாருமே பாடுறதுக்கு வந்து வாய்ப்பு தராததால ஹோட்டல்ல வேலைக்கு போயிருக்காரு, விவசாயம் பார்த்திருக்காரு அப்படின்னு தன்னோட கஷ்டங்களை கண்கலங்கி பேசி இருந்தாரு சத்யன். இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் 26 வருஷத்துக்கு அப்புறமா சத்யன் வந்து இசை நிகழ்ச்சியில பாடின ரோஜா ரோஜா பாடல் ட்ரெண்டிங் ஆகிட்டு வருது. இது எல்லாரோட கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. பலரோட மனதை கவர்ந்த பாடலுக்கு சொந்தக்காரரான இவர் மறுபடியும் பாடல்கள் பாடணும் அப்படிங்கிறது தான் பலரோட எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த ஒரு நிலையில தன்னுடைய பாடல்கள் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிட்டு வருவதை சத்யன் வந்து சந்தோஷமா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்துட்டு வராரு. இதுல இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இந்த வீடியோவை ரியாக்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இவருக்கு விரைவில் பல படங்கள்ல பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னும், சத்யன் தமிழ் சினிமாவில் இன்னொரு ரவுண்டு வருவார் அப்படின்னும் ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சத்யனோட குரல் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காம பதிவிடுங்க.